இன்றைக்கான மெனு விலாக் பார்க்கலாமா? என்னடா அது கிச்சன் புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அம்மா வீட்டிலேருந்து பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது வந்துட்டு சிக்கன் பீஸாக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே எண்ணெய் விட்டதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு உப்பு கலருக்காக மட்டும் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஒரு பெரட்டினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு தந்தூரி மசாலா சேர்த்துருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா வற்றி வர அளவுக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு பீஸாக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கலாம். இது வந்துட்டு டோ வந்து நான் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன். அதை வந்து அப்படியே ஃபோக் வச்சு நல்லா குத்தி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு வீட்டிலே ரெடி பண்ண ஹோம்மேட் பீஸா சாஸ் தான். அதையுமே சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான விருப்பப்பட்ட எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலிலாம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு நான் இன்றைக்கி என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வெங்காயம், கார்னு வந்துட்டு கேப்சிகம், தக்காளி இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மேலே வந்து ஒரிகானோ லைட்டாக சேர்த்துட்டு பீஸா மிக்ஸ் அதையுமே வந்து லைட்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மொசரெல்லா சீஸ் கிடைக்காதனால நான் ஸ்லைஸ் சீஸவே வச்சுட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா எல்லாம் மேலே நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இதை அப்படியே அவனில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுவுமே வந்துட்டு சிக்கன் பீஸாக்கும் சேம் அதே மெத்தடு தான். எல்லாமே நமக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துட்டு சிக்கனை கொஞ்சம் நல்லா அதிகமாக சேர்த்துட்டு சீஸையுமே கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு அவனை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் மட்டுமே பேக் பண்ணி எடுத்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது. 2 பீஸாவுமே வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சூப்பராக வந்திருந்ததுங்க. என்னடா அது இதுக்கு இவ்வளோ பில்டப்பான்னு யோசிக்க வேண்டாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் அவன் யூஸ் பண்ணி செய்கிற எல்லாத்துக்குமே இந்த ஃபீல் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் என்ன மாதிரி அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்கள்.